சமைக்க போறீங்க? நான் வந்து பீட்ரூட் ரசம் இருக்கேன். பீட்ரூட் ரசம். எஸ். வாவ். பீட்ரூட் ரசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு பீட்ரூட் எடுத்து தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ண பீட்ரூட்டை ஒரு குக்கரில் போட்டுட்டு கூடவே வந்து ஒரு தக்காளி நல்லா கழுவிட்டு அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ இது ரெண்டு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஒரு சின்ன சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு தேவையான செலவரைக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு கொஞ்சமாக பூண்டு, 2-3 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் வந்து நல்லா இடிச்சுக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீ மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போது இது பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் பீட்ரூட் தக்காளி மட்டும் எடுத்து போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. பீட்ரூட் வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க, அதுவும் நம்மக்கிட்ட அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு புளியை வந்து நல்லா கரைச்சிக்கலாங்க. கரைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட் தக்காளி பேஸ்ட்டு, நம்ம வேக வச்ச பீட்ரூட் தண்ணி, அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற செலவு எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது கூட வந்து தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி பீட்ரூட்டில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் செக் பண்ணிவிட்டு உப்பு, பெருங்காயத்தூள் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த ரசத்தை வந்து அதில் ஊற்றிடலாங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சூடான சாப்பாடு கூட இந்த ரசத்தை ஊற்றி கூட அப்பளம் இல்லாட்டி முட்டைலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. என்னோட ஸ்டைலில் பீட்ரூட் ரசம் ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.